ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குக்கிங் ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளாக ஈஸியாக பீன்ஸ் முளைகளை எப்படி சமைக்கலாம்னு தாங்க. பீன்ஸ் முளைகளில் நம்மளுக்கு தேவையான மினரல் சத்துக்கள் அதிகமாகவே இருக்குதுங்க. ஸோ இதை அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம சமையலுக்கு தேவையான பொருட்களை இப்போ போய் பார்க்கலாம். மூணு டேபிள் ஸ்பூன் சாய் சாஸ், டோஃபு 1, குச்சாய்த்தாள், கேரட், வெங்காயத்தாள், பழுத்த மிளகாய், குட்டி குட்டியாக கட் பண்ணப்பட்ட பூண்டு, பீன்ஸ் ஸ்ப்ரவுட் தவுகேன்னு சொல்லுவோம், இஞ்சி, கேப்சிகம் எனி கலர் போட்டுக்கலாம், பேபி டொமேட்டோ பெரிய டொமேட்டோவும் எடுத்துக்கலாம், உப்பு, அவ்வளோதாங்க. இந்த பொருட்களோட அளவெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வரிசையாக போட்டிருக்கேன், நீங்கள் அங்கேயும் செக் பண்ணிக்கலாங்க. சட்டி நல்லா காஞ்சதும் அதில் சமையலுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்குங்க. நம்ம முதல்ல டோஃபுவை பொரித்து எடுத்துக்குவோம். டோஃபுவை லைட்டாக பொரிச்சா போதும். டோஃபு இந்த கலரில் இருக்கிறப்ப எடுத்துருங்க, ரொம்ப ஓவர் குக் பண்ணிடாதீங்க. இப்போ அதே எண்ணெயில் கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டுகளை போட்டு வதக்கி விடுங்க. பூண்டு லைட்டாக வதங்கினதும் அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் துண்டுகளை போட்டு வதக்கி விடுங்க. தக்காளி பழம், இஞ்சி, கொச்சாய்த்தாள், பழுத்த மிளகாய், கேப்சிகம். கேப்சிகம் நீங்கள் மஞ்சள் கலரில் கூட போட்டுக்கலாம், இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். உப்பு தூவிக்கிங்க. பீன்ஸ் ஸ்ப்ரவுட்டை போட்டுக்குங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பீன்ஸ் ஸ்ப்ரவுட் வந்து ரொம்ப வேக வைக்க வேண்டியது இல்லைங்க, கொஞ்ச நேரத்தில் அது வெந்துடும். ஸோ இதில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டால் போதும். இது பிள்ளைங்களுக்கும் ரொம்ப சத்தான உணவுங்க, ஆனால் நல்லா மென்று சாப்பிட சொல்லணும். இப்போ சாய் சாஸை ஊற்றி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ரொம்ப சுவையான உணவுங்க. ஜஸ்ட் வெறும் ரைஸ்லேயே இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஒரு முட்டையை பொரித்து வச்சுக்கிட்டு இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். பொரிச்சு வச்சுருக்கிற டோஃபுவை போட்டுக்குங்க. வெங்காயத்தாள் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போ நம்மளோட டேஸ்டியான ரொம்ப ஆரோக்கியமான பீன்ஸ் ஸ்ப்ரவுட் வித் டோஃபு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்கள் முட்டை பொரிச்சு வச்சுக்கிட்டோ இல்லை மீன் பொரிச்சு வச்சுக்கிட்டோ ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. திரும்ப காசி.